யாராவது முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவி? என்னென்ன அது என்னென்ன பாடுபடுத்தினாரு? அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். 2வது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். 3வது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். நான் அதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார். பொதுக்குழு நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றிருக்கலாம், எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம். என்ன சொல் பார்ப்போம்? இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சேன். முடியாது உன்னால. நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சராக உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்க போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். ஞாபகம், அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க. அம்மா காலமானதுனாலும் நான் இருந்தேன். அப்பொழுது அந்த வரதா புயல் வந்துச்சு, தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. ஐயோ ஏன் கேட்குறீங்க? 10 லட்சம் பேர் மெரினா கோயிலில் கூட்டாங்க ஜல்லிக்கட்டுக்கு. எல்லாம் இப்போ ஏதாவது அதுல எல்லாம் குளறுபடிகள் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி நடத்த அந்த ஓபிஎஸ் பாரு முதலமைச்சர் இருந்து சரியாவே பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுன்னு நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னோடு இருந்த முன்னணி தலைவர்லாம் உடன் வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சேன். இதுதாங்க பிரச்சனை, அது போட்டு விடுங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் அதுக்காக வேண்டி எல்லாம் நாங்கள் அந்த நேரத்தில் ஏதாவது நடந்துருச்சு விடுங்க, இப்போ எல்லாம் ஒன்றா இருக்குன்னு அப்படின்னு நினைக்க என்னை இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அந்த கட்டமைப்புகளை நாம் உருவாக்கினால் நம்மை ஆட்டவோ அசைக்கவோ எந்த சக்தியாலும் முடியாது என்பதனை உங்களிடம் சொல்லி நீங்கள் எங்களுக்கு அந்த பேராதரவை தர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நான் உங்களை எல்லாம் நாடி வந்தேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு தேர்தலுக்கு முன்பாக 2 முறை வந்தால், தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஒரே முறை வந்தால், அது தேனி தொகுதி. அந்த தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்குது என்று அவராகவே முடிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரபூர்வமான தொலைக்காட்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவியனுடைய பேர் வந்து விட்டது. ஐயா, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய எரிச்சல். உடனே இங்கிருந்து 8-9 அமைச்சரை டெல்லி கூட்டு வந்தார். அங்கே பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து அதை தடுத்து நிறுத்திய முதல் ஆள் அதிமுகவன் மத்திய அமைச்சராக வரக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியவன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அரசை காப்பாற்றியதற்கு அவர் செய்கிற நன்றி இதுதான். ஆக ஒரு நன்றி மறந்த நபர் தான் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்ற போர்வையில் பொதுச் செயலாளர் என்ற பட்டமும் இரட்டை இலை சின்னமும் தற்காலிகமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸும் வைத்திலிங்கம் அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களுக்காக நாங்கள் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றுகின்ற மாபெரும் இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களுக்காக நாங்கள் அங்கே வாதாடி கொண்டிருக்கிறோம், உரிமையை காப்பதற்காக. இன்றைக்கு சொல்லி எழுதி கொடுங்க. அடுத்து இன்றைக்கு தொண்டர் பூரா நம்பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள். குண்டர்கள் மக்களும் நம்பக்கம் தான் இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். ஒரு தொண்டன் தான் முதலமைச்சராக வர வேண்டும். இப்படி ஜனநாயக ரீதியில் தொண்டனுக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த அந்த வெகுமதியை, அந்த உரிமையை நாம் தந்தால்தான் அதுதான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர்களுக்கும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கும் நாம் செய்கிற நன்றி கடனாக இருக்கும் என்பதைதான் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்குத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே போன மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் அறிவித்திருக்கிறேன்.
தனி கட்சி நாங்கள் தொடங்குவது இல்லை. எங்களுடைய நோக்கமே கோரப்புடியிலிருந்து, யாருடைய கோரப்புடியிலிருந்து? அவருடைய கோரப்புடியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தை கைப்பற்றி மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய ஆன்மாவிடம் அனைத்து இந்திய அன்னாரம் ஒப்படைத்தால்தான் இந்த இயக்கத்தில் எங்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி, சாதாரண எங்களுடைய போறவர்களெல்லாம் உருவாக்கிய தந்திருக்கு நாங்கள் மாண்புமிகு தலைவர்களுக்கும் அம்மா அவருக்கும் நன்றியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது. அதற்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நீங்க தலைவர் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, டிடிவி தினகரன் சார் மாதிரி தனி கட்சி ஆரம்பிங்க, விஜயகாந்த் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, மற்றவங்களாம் தனி கட்சி ஆரம்பிக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் பன்னீர்செல்வம் அரசியல் கடமையாற்றுவனை ஒழிய தனிப்பட்ட தனி கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணி நாம் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பின்னால் சட்டமன்ற, இந்த தேர்தலுக்கு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு நிலை நாம் எடுத்தாக வேண்டும் என்பது தான். தனி கட்சி ஆரம்பித்தால் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் உங்களுக்காக வாதாடி கொண்டிருக்கின்ற நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வரை சென்றிருக்கிறோம். அந்த வழக்கில் அவர்கள் நேரடியாக அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எதுக்கு இனிமேல் ரெட்டலை எதிர்க்கு அதிமுக பேர் அவருக்காங்க எதுக்கு அங்கே கொண்டு ஊடுசாலை ஓட்டுவாங்கன்னு சொல்லுதான். இப்போ நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நாங்கள் அமைத்திருக்கிறோம்.